வணக்கம். நான் தான் உங்கள் மைத்தம்மா பேசுகிறேன். நான் இப்போ நம்ம கன்னிக்கோயில் ரோஜா மாமா எழுதின பிடிங்க பிடிங்க மயில் முட்டையை பிடிங்க என்ற கதை புக்கில் இருந்து ரெக்கை இல்லாத நண்டு அந்த கதையை இப்போ சொல்லலாம். இரை தேடி வானத்தில் கூட்டமாக பறந்து கொண்டிருந்தன பறவைகள். அதில் முதல் முறையாக பறக்கும் குஞ்சு பறவையும் இருந்தது. அந்த குஞ்சு பறவை இறக்கையை அடித்து கொண்டே வானத்தையும் பூமியையும் ரசித்து கொண்டே சென்றது. பறவை கூட்டத்தை குறிவைத்து 2 பெரிய பருந்துகள் எதிரே வந்தன. பருந்துகளை கவனித்த ஒரு பறவை, நண்பர்களே, பருந்து நம்மை தாக்கி வருகின்றன, அனைவரும் கலைந்து செல்லுங்கள், எச்சரிக்கை செய்து கொண்டே பறந்தது. மற்ற பறவைகளையும் தனித்தனியாக பிரிந்து சென்றன. பூமியை ரசித்து கொண்டு வந்த இந்த குஞ்சு பறவை இதை கவனிக்காமல் தனியே பறந்து கொண்டிருந்தது. இளங்கன்று பயம் அறியாது என்று சும்மாவா சொல்லுவாங்க? எல்லாம் பறந்து போச்சு. இதுக்கு எவ்வளவு தைரியம் பாரு, வேந்து சொன்னது ஒரு பருந்து. நீ போய் அந்த பறவைகளை கவனி, இந்த குஞ்சு பறவையை மிரட்டி விட்டு பின்னாலேயே வருகிறேன் என்றது மற்றொரு பருந்து. பார்த்து பார்த்து, அதிகம் பயமுறுத்தாதே, சிரித்து கொண்டே பறந்தது ஒரு பருந்து. சர்ன்னு என அம்பு போல விரைந்தது அந்த வந்த பருந்தை திடீரென பக்கத்திலே பார்த்தது. என்ன செய்வது என்று குஞ்சு பறவைக்கு புரியலை. ஏய் குட்டி பறவையே, உனக்கு எவ்வளவு தைரியமா? கேட்டுக்கொண்டே வேகமாக மோதியது பருந்து. ஐயோ! குட்டி கர்ணம் போட்டுக்கொண்டே பொத்து என்ன கடற்கரை மணலில் விழுந்தது. மணலிலே விழுந்ததால் அடிபடலை. மெதுவாக எழுந்த பறவை அலைகள் வந்து வந்து செல்வதை பார்த்து ரசித்தது. அலைக்கடலுக்கு செல்லும் போது பறவை அதன் பின்னே ஓடியது. அலை மீண்டும் கரை நோக்கி வரும்போது பறவையும் ஓடி வந்தது. இந்த விளையாட்டு அதற்கு பிடித்திருந்தது. இந்த கடலில் எவ்வளவு தண்ணி, இதெல்லாம் யார் கொண்டு வந்தது? இங்கே ஊற்றி இருப்பாங்கன்னு சிந்தித்தது குட்டி பறவை. இவ்வளவு தண்ணியை ஊற்றினவங்க இந்த பக்கத்தில் ஏன் மணலை கொட்டியிருக்காங்க? ஒன்றுமே புரியலை. குழம்பியது குஞ்சு பறவை. கடற்கரை மணலிலே இருந்து ஒரு இளம் சிவப்பு நண்டு மெல்ல மேலே ஏறி வந்தது. அதை பார்த்த குஞ்சு பறவை, மணலில் இருந்து ஒரு பறவை வருது, அதுக்கு ரெக்கையே இல்லையே, கால்களும் அதிகமாக இருக்கு நினைத்து கொண்டே அதன் அருகில் போனது. பறவையே, உன் சிறகுகள் எங்கே? கால்கள் மட்டும் அதிகமாக இருக்கே, என்ன காரணம்? கேட்டது குஞ்சு பறவை. ஐ ஐ நான் சிரித்தது ஐ ஐ என சிரித்தது நண்டு. நான் பறவை இல்லை, என் பெயர் நண்டு, கடல்வாழ் உயிரினம். நீ எப்படி இங்கே வந்தாய் என கேட்டது. உன்னை சந்தித்ததில் மகிழ்ச்சி. என் பெயர் பாபி. என்ன நடந்ததை குஞ்சு பறவை. சரி, என்னை தேடிக்கொண்டே அம்மா வரும் வரை எங்களோடு விளையாடிட்டு இரு நண்டு சொன்னது. நம் இருவர் மட்டும் விளையாடணுமா கேட்டது பாபி. இல்லை இல்லை, என் நண்பர்கள் கடலில் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து வருகிறேன், சேர்ந்து விளையாடலாம் என்றது நண்டு. நானும் உன்னோடு கடலுக்கு வருகிறேனே சொல்லிக்கொண்டே கிளம்பியது பாபி. வேணாம் வேணாம், நீ கடலுக்குள் வந்தால் தண்ணீரில் மூழ்கி விடுவாய், இங்கேயே இரு, நீ இங்கே இருந்தால்தான் உன்னை தேடி வருபவர்களை பார்க்க முடியும் சொல்லிவிட்டு கடலுக்குள் சென்றது நண்டு. நண்டு சென்ற பிறகு அலையோடு விளையாடி கொண்டிருந்தது பாபி. கடலுக்குள் போன நண்டு இறால், இல்லிப்பூச்சி, சிப்பி மற்றும் நண்டுகளோடு வந்தது. இவங்க எல்லோரும் வித்தியாசமான வடிவத்தில் இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களை என்றது பாபி. ஒவ்வொன்றாக பெயரை சொல்லி அறிமுகம் செய்து கொண்டன. எனக்கு இந்த கடல் மணலிலே ஓடி விளையாட பிடிச்சிருக்கு சொன்ன பாபி. இதையே விளையாடலாமே என்றது. சரி, உன் விருப்பப்படியே விளையாடலாம், ஆனால் நீ பறந்து வந்து பிடிக்கக்கூடாது, நடந்து வந்து தான் பிடிக்கணும், சரியா கேட்டது இல்லிப்பூச்சி. புதிய நண்பர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக விளையாட ஆரம்பித்தது பாபி. குஞ்சு பறவையை தேடிக்கொண்டு கவலையோடு வந்தது 2 பறவைகள். ஏங்க, இந்த இடத்துல தான் பறந்து வந்தது, ஒருவேளை நம்ம குஞ்சு பறவையை தூக்கிட்டு போயிருக்குமோ வருந்தியது அம்மா பறவை. இரு குழப்பிக்காத, நிச்சயம் நம் குஞ்சு பறவை பத்திரமாகத்தான் இருக்கும் நம்பிக்கையோடு சொன்னது அப்பா பறவை. ஏங்க அங்கே பாருங்க, கடலில் நம்ம பாபி போல தெரியுது. சர்ன்னு 2 பறவைகளும் கீழே இறங்கின. பாபி பாபி என அழைத்தன. அம்மா அப்பா வந்துட்டீங்களா? அவங்களை நோக்கி பறந்தது பாபி. என்ன செல்லமே, பத்திரமா இருக்கியா? அந்த பொல்லாத பறவை உன்னை தூக்கிட்டு போயிடுச்சோன்னு நினச்சோம் என்றது அம்மா. அம்மா, அந்த பருந்தை திட்டாதே, அந்த பருந்தால் தான் எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்கன்னு சொல்லிக்கொண்டே கடல்வாழ் உயிரினங்களை அறிமுகப்படுத்தியது. கடல் குஞ்சுகளே, என் பாபிக்கு நட்பையும் மகிழ்ச்சியும் தந்துட்டீங்க, ரொம்ப நன்றி, நாங்கள் கிளம்புறோம் பறந்தன. டாட்டா காட்டியபடி நின்றன கடல்வாழ் உயிரினங்கள். பாபி, இனிமே அடிக்கடி இங்கே வா, நாம் சேர்ந்து விளையாடலாம் கேட்டுக்கொண்டன உயிரினங்கள். கண்டிப்பாக வருவேன், உங்களை மறக்க முடியுமா?
டாட்டா காட்டியபடி பறந்தது பாபி. நன்றி, வணக்கம்.